ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். தமிழ் நூல்களில் எது எதுக்கெல்லாம் அடைமொழி இருக்குது, அது என்ன பேரில் கூப்பிட்றாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள், இதிலிருந்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு திருக்குறள். திருக்குறள் என்னென்ன அடைமொழின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்தரவேதம், திருவள்ளுவம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளை அழைக்கக்கூடிய அடைமொழிகள். அடுத்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு என்ன அடைமொழின்னு பார்த்தீங்கன்னா, ராமோதாரம், ராமகாதை, கம்பச்சித்திரம், கம்ப நாடகம். இது எல்லாம் கம்பராமாயணத்துக்கான அடைமொழியின் நூல்கள், அடைமொழிகள் கூப்பிடுறது. அடுத்து பழமொழி. பழமொழி என்னன்னு சொல்லுவானாக்கா, பழமொழி 400ன்னு சொல்லுவாங்க. அடுத்து முதுமொழின்னு சொல்லுவாங்க, உலக வசனமும் சொல்லுவாங்க. இது எல்லாம் பார்த்தினாக்கா பழமொழியோட அடைமொழிகள். அடுத்ததாக புறநானூறு. புறநானூரோட அடைமொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறம், புறப்பாட்டு, தமிழ் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புலவராற்றுப்படை. மலைப்படுகடம். இதோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூத்தாற்றுப்படை தான். கூத்தாற்றுப்படையோட அடைமொழி பார்த்தீங்கன்னாக்கா மலைப்படுகடம். முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெஞ்சாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை பார்த்தீங்கன்னாக்கா பானாறுன்னு சொல்றாங்க. குறிஞ்சி பாட்டோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருங்குறிஞ்சி, காப்பியப்பாட்டு, அதெல்லாம் சொல்றாங்க. முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உழத்திப்பாட்டு என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது இரண்டும் சேர்ந்து சொன்னான என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரட்டை காப்பியங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இரட்டை காப்பியங்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்ததான் இரட்டை காப்பியங்கள். அடுத்து மணிமேகலையும் குண்டலகேசியும் சேர்த்து சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பௌத்த காப்பியங்கள். அடுத்ததாக பெருங்காதை. பெருங்காதையை பார்த்தீங்கன்னாக்கா, கொங்குவேல் மாக்காதை என்பதுதான் பெருங்காதையோட அடைமொழி. திருமந்திரம். திருமந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழரோட வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இலக்கண விளக்கம். இலக்கணம் விளக்க நூல் பார்த்தீங்கன்னா என்ன அடைமொழியில் அழைக்கப்படுகிறதுனாக்கா, குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. குட்டி தொல்காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இலக்கண விளக்கம். சிலப்பதிகாரத்தோட அடைமொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சிலம்பு, முதல் காப்பியம், சமுதாய காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரத்தோட அடைமொழிகள். முதல் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டானாக்கா, சிலப்பதிகாரம். அடுத்ததாக நற்றிணை. நற்றிணையோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெல். நல்லு தான் நற்றிணையோட அடைமொழி. கலித்தொகை. கலித்தொகையோட அடைமொழி பார்த்தீங்கன்னாக்கா, கற்றறிந்தோர் ஏத்தும் களி. நற்றிணைக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லு. அது நான் இரு பக்கத்தில் இருத்தால இல்லைன்னு வச்சுங்க. கலித்தொகை. களிக்கு களி இருக்கு, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மணிமேகலை. மணிமேகலையோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணிமேகலை துறவு. அடுத்து நீலகேசி. நீலகேசி திரட்டு என அழைக்கப்படுகிறது. அடுத்து நாலடியார். நாலடியார்னா நாலடி 400 என அழைக்கப்படுகிறது. வேளாண் வேதமும் அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நாலடியாரோட அடைமொழி நூல்கள். அடுத்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியோட அடைமொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனநூல் என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம். கம்பராமாயணத்தோட
அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமாவதாரம். அடுத்து தேவாரம். தேவாரத்தோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை சொன்னாக்கா தேவாரம். பெரிய புராணம். பெரிய புராணத்தோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருத்தொண்டர் புராணம், சேக்கிழார் புராணம், வழிநூல் என அழைக்கப்படுகிறது. தேம்பாவணி. தேம்பாவணியோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாடாத மாலை சொல்லுவாங்க. அடுத்து திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சியோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறவஞ்சி நாடகம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக அகநானூறு. அகநானூரோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெடுந்தொகை. அடுத்து முதுமொழி காஞ்சி. இதோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அறவுரைக்கோவை என அழைக்கப்படுகிறது. அடுத்து கலிங்கத்து பரணி. தென்தமிழ் தெய்வப்பரணி என அழைக்கப்படுகிறது. பட்டினப்பாலை. பட்டினப்பாலையோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும்பாட்டு. அடுத்து நேமிநாதம். நேமிநாதத்துக்கு சின்னூல் என அழைக்கப்படுகிறது. திருக்கைலாய ஞான உலா. அதோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்ரெடி குட்டி தொல்காப்பியம் பார்த்தோம், இது குட்டி திருவாசகம். அடுத்ததாக தாயுமானவர் பாடல்கள். அதோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என அழைக்கப்படுகிறது. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.